கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மேகம் கருத்திருக்கும் போது மயிலாடும், ரம்யமான சூழலில் குயில் பாடும். டான்ஸ் கற்றுக்கிட்டு மயில் ஆடுறதும் இல்லை, பாட்டு கற்றுக்கிட்டு குயில் பாடுறதும் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இதே மாதிரி தான் நம்மளும் வந்து சின்ன சின்னதாக பாடுவோம் ஆடுவோம். ஆனால் நம்ம யாருமே பாட்டோ டான்ஸோ கற்றுக்கிட்டது கிடையாது. ஆனால் நம்ம பாடணுங்கிற ஒரு சத்திய நம்பிக்கையை கொடுக்கறதே நம்மளுடைய இசைஞானியின் பாடல்கள் தான். இசைஞானி இசையமைத்து வெளிவந்து தமிழ் மண்ணை மணக்க வைத்து கொண்டிருக்கும் படம் தான் கிடா பூசாரி மகுடி. அண்ட் இந்த டீம் வந்திருக்காங்க. அண்ட் அவங்கள தான் இப்போ நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். லெட்ஸ் வெல்கம் த டீம் கிடா பூசாரி மகுடி ஆன் டு தி ஸ்டேஜ். முத்து கொத்தெடுத்து கட்டு கட்டு மாலை கட்டு அக்கா மகளுக்கு அக்கா மகளுக்கு அக்கா மகளுக்கு அக்கா மகளுக்கு. ஒன்ஸ் அகைன் வெல்கம். அண்ட் படம் வந்து ஃப்ரைடே ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அண்ட் நல்ல ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப அழகாக உங்களை நீங்களே வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க. அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இசைஞானியோட பாடல்கள் கேட்டாலே வந்து நம்மள அறியாமே நம்ம பாட ஆரம்பிச்சிடும். ஸோ அது காரணம் வந்து அவருடைய இசை வந்து எல்லாருடைய இதயத்திலையும் வந்து உட்காரனால தான். அண்ட் பிரஸ்னா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய பாடல் வந்து கேட்கும் போதே வந்து தாளம் போட வைக்கும். ஆனால் அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஒரு அட்டகாசமான ஒரு பாடல் நீங்கள் பாடியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பாடலோட நம்ம இப்போ அந்த நிகழ்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஷூர். முத்து முத்து கொத்தெடுத்து கட்டு கட்டு மாலை கட்டு அக்கா மகளுக்கு அக்கா மகளுக்கு பட்டு பட்டு காஞ்சி பட்டு தங்கத்தட்டு சீரு வைப்பேன் அக்கா மகளுக்கு அக்கா மகளுக்கு. வா, ரொம்ப சூப்பராக பாடினீங்க. அண்ட் இந்த பாடல் வந்து கேட்கும் போதே ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் வந்து ஒரு திருவிழா கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இசைஞானி இளையராஜா வந்து இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்மளுடைய ப்ரொடியூசர் அவர்களும் பாட ஆரம்பிப்பார். ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் 2 பேரும் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்கள் கூட வந்து இப்போ ஆந்தனி தாஸ் சாரும் வந்து ஜாயின் பண்ணிக்க போறாரு. மணிக்குயிலு சத்தம் உனக்கு கேக்குதா கேக்குதா மயிலே மயிலே, மகன் வரவ பாட்டெடுத்து பாடுதா பாடுதா உயிலே உயிலே. டிரெக்டர் சார், ஸோ இனிமையான பாடல்களோட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் அதே மாதிரி தான் படமும் வந்து அந்த டைட்டிலை கேட்கும் போதே வந்து ஒரு நேட்டிவிட்டி தெரியுது. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு பக்கா நேட்டிவிட்டியான ஒரு படம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இந்த படம் உருவாகிறதுக்கான காரணம் என்ன சார்? எந்த ஒரு சூழல் இந்த படம் நீங்கள் உருவாக்குனீங்க? நம்ம வளர்ந்து பழகிற சூழல் தான் முதல்ல நம்மளுக்கு கதையாக விரியும். நம்ம ஒரு கதை திங்க் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன முதல்ல கதையாக தோணும்? நம்ம வளர்ந்த சூழல், நம்ம பழகின விஷயங்கள், இதெல்லாம் தான் நம்மளுக்கு கதையாக தோணும். அப்படி என்னுடைய கிராமத்தில் ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு வந்து எனக்கு தோணுச்சு. அதையே கதையாக இதை பண்ணேன். ஸோ இந்த படமே வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி ஒரு ஹீரோயின் பேஸ்டு சப்ஜெக்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிது ரொம்பவே கஷ்டம். ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அண்ட் இந்த படத்தில் உங்களுக்கு கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் வாஸ் மலர். டேரக்டர் சார் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட ஸ்டோரி சொல்லும்போதே ரொம்ப ரொம்ப இஷ்டாய். ஷீ இஸ் வெரி இன்னசென்ட், பக்கா நேச்சுரல். மேக்கப் மேன் கிட்ட நான் போனதே கிடையாது. ஐ ஜஸ்ட் கோ டு டைப் மை ஹேர் சொல்லி. ஓகே, அப்படி இருந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பேக்கப் பண்ணிடுற வரைக்கும் நான் மேக்கப் மேன் கிட்ட போனதே கிடையாது. நூன் டைம் எல்லாம் நம்ம பார்த்தா அவ்வளோ ஸ்வெட்டிங்காக இருக்கும். அவ்வளோ ஸ்வெட்டிங்காக இருக்கும்போது கூட இவர் என்ன இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ண கூட விட மாட்டார். நேச்சுரலாக இருங்க மலர்னா அப்படி தான். ஏன்னா ஸ்டோரி சொல்லும்போதே சொன்னார், இவர் சின்ன மேனுவரைசேஷன்ஸ் கூட நடிச்சு காமிப்பாங்க. அப்போ அந்த டைமில் வந்து ஐ ஹவ் என்ஜாய்ட் அ லாட். நல்லா இருந்துச்சு கேரக்டர். பிரசன்னா சார், ராஜா சாரோட இசையில் வந்து இது உங்களுக்கு எத்தனாவது பாடல்? அப்படியே கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லுங்கள். இல்லை, ராஜா சார்கிட்ட ஒரு 12-13 பாடலுக்கு மேலே பாடியிருக்கேன். இப்போது இது வந்து சமீபமாக இப்போ நிறையா பாடிட்டுருக்கேன் அவருக்கு. ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு நல்ல மெலடி அந்த மாதிரி கொஞ்சம் கிளாசிக்கலாக இருக்குன்னு நினச்சேன். பட் ராஜா சார் வந்து அதை டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தார். பட் ரொம்ப சேலஞ்சிங், நல்லா இருந்தது. அதே மாதிரி அவர் கேட்கும்போதும் அப்ரிஷியேட் பண்ண நல்லா இருந்தது. அண்டு மோரோவர் எனக்கு என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு படத்துலேயே ஹீரோவுக்கு வந்து ராஜா சார் படம் கிடைக்கிறது, அவர் ஒர்க் பண்ணுறது, அவர் கொடுக்க போனது பெரிய ஒரு பாக்கியம். அது நம்ம ஹீரோவுக்கு ஒரு பெரிய விஷயம். ஆல் தி பெஸ்ட். அண்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டேயுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ யார்கிட்டையும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து ராஜா சார் கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன சொல்வீங்க? அவர் வந்து மௌனத்துலேயே வேலை வாங்கிடுவார். மற்றவரை கேட்டு தானே நமக்கு தெரியும். அவர் பேசாமல் இருக்கும்போதே என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். அவர் பார்த்தாருன்னா முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். அந்த மாதிரி அந்த மௌனம் வந்து பெரிய சைலன்ஸ் வந்து சாதாரண சைலன்ஸ் கிடையாது. அவரோட மெடிடேஷன் அது வேறு ஏரியா. அது டோட்டலாக அந்த உள்ளே உட்காந்து நின்று அவர் முன்னாடி பாடும்போதெல்லாம்
இப்போ தான் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு பாடுறதுக்கெலாம். ஸோ நிறைய படம் 1000 படத்துக்கு மேலே பாடினா கூட ஃபஸ்ட்டு பாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ராஜா சார் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு எப்படி சார் வந்தது? டேரக்ட் சார்கிட்ட கதை சொல்லும்போது சார் இந்த மாதிரி ஸ்டோரி சொன்னார். சார் இதுக்கு மியூசிக் டைரக்டர் போட்டால் யாரை போடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இசைஞானி இளையராஜாவின்னு தான் போட்டிருந்தார். என்ன சார்னு உங்களுக்கு ஸ்கிரிப்டே நான் ஓகே பண்ண இசைஞானி இளையராஜான்னு முன்னாடி போட்டுட்டீங்களே எப்படி சார்னு. இல்லை சார் அந்த கதைக்கு வேறு யார் கொடுத்தாலும் உயிர் வராது, எனக்கு பிடிக்கிறவங்க பிடிச்சா மண்ணும் பிள்ளையாராகவும் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த கதைக்கு அவர் தான் இசையமைச்சு அது உயிர் கொடுக்க முடியும் அப்பயே சொன்னார். சரிங்க சார் ஓகே நம்ம முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுவோம், ஷூட்டிங் போவோம், அப்போ நம்ம சார்கிட்ட கொடுப்போம் அப்படின்னு அதேமாதிரி அந்த வந்துச்சு. ஷூட்டிங் பண்ணி முடித்தோம். சார்கிட்டையும் பார்த்தோம் நாளைக்கே வச்சுக்கலாம் ஐயா கம்போசிங் அப்படின்ட்டார். நாளைக்கே வச்சுக்கலாமா? எனக்கு ஆச்சரியம் போயிடுச்சு. என்னடா இது என்னால் ஒன்றும் ஜீரணிக்க முடியலுமே ஐ மீன் வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியல. சார் வந்து ஒத்துக்கிட்டார். சார் நம்ம உனக்கு கொடுக்கணும், நம்ம உடனே வேலையை ஆரம்பிக்கணும் சார் சொல்லி ஒன்று மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். இவ்வளோ அழகான ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்டை கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு நம்மளோட கேமராமேன் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக வந்து படம் பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த படத்தில் ஒளிப்பதிவு பிரமாதமாக வந்திருக்குதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் ஜெயக்குமார். ஏன்னா அவருடைய கதை, அவர் சொன்ன சீன்ஸு, அந்த சாங்ஸ் மெயின், இளையராஜா சார் மியூசிக்கு, அதில் சாங் விஷுவல்லாம் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அழகாக இருக்கும். நிறைய பேர் என்னை படம் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்கிற ரவின்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் எப்படி கிடச்சிது? ஸோ நீங்களும் வந்து பேசிக்காக மலையாளம் தான் இல்லையா? ஆமாம், ஓகே. நான் பேசிக்கலி மலையாளி தான். இப்போ எனக்கு இந்த சந்தர்ப்பம் எப்படி கிடச்சிதுன்னா, டைரக்டர் விக்ரமன் சாரோட ஒரு மூவி பண்ணியிருந்தேன், நினைத்தது யாரோன்னு. அந்த படம் ஒர்க் பண்ணிவிட்டு ரிலீஸிங் டைமில் தான் ஜெயக்குமார் சார் என்னை மீட் பண்ணேன். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. ஸ்கிரிப்டெல்லாம் சொல்ல சார், இது ஒரு நல்ல நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட்டு, உங்களுக்கு கேப்டான ஒரு சப்ஜெக்ட் சார், நீங்கள் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஒர்க் பண்ணும்போதே ஒரு நாள் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அந்த படத்தில். ஏன்னா இப்போது இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த படம் இப்போ நாங்கள் கூட போய் ஒரு 2.5 hours என்டர்டைனிங்காக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க படத்தில். ஆனால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜென்ரேஷனுக்கும் அக்செப்ட் ஆன ஒரு மூவி தான் இது. அந்தனிதா சார், நீங்கள் உங்களுடைய கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லுங்கள். இதில் வந்து காத்தான்கிற ஒரு கண்ணியமான கேரக்டரில் நடிச்சிருக்கிறேன். என் மாப்பிள்ளை செல்வத்தோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிறேன். அண்ட் அடுத்ததான் வந்து நம்மளுடைய பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் சார் தான். சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மாடர்ன் சப்ஜெக்டில் தான் நடிச்சிருக்கீங்க, சிட்டி பேஸில் தான் நடிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா ஹீரோஸ் மாதிரியும் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஒரு பக்கா நேட்டிவிட்டியான ஒரு சப்ஜெக்டில் இன்னும் மாதிரியான ஒரு ரோல் இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அதாவது நான் எதிர்பார்க்கல, திடீர்னு என் தம்பி கேமராமேன் ரவி வந்து என்னை கூப்பிட்டாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னா வந்து பண்ண முடியுமா? எந்த ஊர் தம்பிண்ணே? திட்டக்குடிண்ணே. ஐயோ திட்டக்குடியா, வில்லேஜ் ஆச்சுண்ணே. ஏன்னா வாங்கினே ஷூட்டிங் போயிட்டுருக்குனாரு. அப்புறம் வந்து பார்த்தம்போது டைரக்டரை பார்த்தோன்னா, ஐயோ நமக்கு தெரிஞ்ச மாமாச்சு, தம்பி நல்லா தெரியுமே சொன்னோன்னே மொதல் ஷாட்டே என்ன கெட்டப்புண்ணே வாங்கன்னு சொல்லி போட்டால், இது என்ன கெட்டப்பு, நம்ம சூப்பர் ஸ்டார் கெட்டப்புன்னு பார்த்தா ஜானி படத்தில் வர கெட்டப்பு, இதில் ஒரு சலூன் கடையில் இருக்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சூப்பர். அண்ட் சார் பம்பு சார், நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்தில் உங்களுடைய ரோல் பற்றி. ஏன்னா உங்களுடைய பேரே வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரோலும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்கள் ரோல் பற்றி சொல்லுங்கள். இந்த இயக்குனர் மிக அற்புதமாக செஞ்சுருக்காரு. நேட்டிவிட்டியாக கிராமத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காரு மக்களுக்கு. இந்த உலகத்தில் எந்த சினிமாவாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் மொட்டை அடிக்க சொன்னால் அடிப்பீங்களா? ஒரு பொம்பளை பூலை மொட்டை அடிக்க சொன்ன, இந்த கதைக்காக மொட்டை அடித்து தன் வாழ்நாள் பூராமே வந்து மொட்டையாக இருக்குது இப்போ பயங்கரமாக. என்ன மாதிரி அந்த ஹீரோ எப்படித்தான் மனசார காதலிச்சானோன்னு தெரியலை. அந்த ஹீரோ நம்ம டைரக்டர் வந்து இந்த கதைக்கு கதாபாத்திரத்தை இப்படித்தான் வேணும்னு சொன்னு நான் ஓகேன்னு சொல்லி எந்த பொண்ணுமே இந்த மாதிரி பண்ணதில்லை சார். உண்மையிலம்மா சத்தியமாக அந்த பொண்ணு ஓஹோன்னு வரணும், பயங்கர அவார்டு வாங்கணும், பெரிய ரேஞ்ச் ஆகணும். சில பேர் இந்த முடியெல்லாம் மொட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மொட்டை அடித்து நடிச்சிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து என்னென்னா, கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய விருது வாங்கக்கூடிய ஒரு நடிகையாக வருவாங்க. இந்த படத்துலேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிற சீன் சொல்லும்போதே சார் நாங்கள் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வீட்டில் போன பிறகு எங்கள் அம்மா எனக்கே தோணிடுச்சு, சரிம்மா பண்ணலாம், ராஜா சார் மியூசிக் வேறு வரும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் மிக ஒரு நமக்கு அதோட ப்ரௌடு கிடச்சிரும்னு. அப்புறம் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணதான் கொஞ்சம் கஷ்டம் ஆகிடுச்சு. அப்புறமா அவங்களும் சொல்லிட்டாங்க, சரி ஓ இஷ்டம், ஆஸ்யூர்வேஷன் சொல்லிட்டு விட்டாங்க. 2 டைம் நட்சத்திரம் அழுகிறது நான் பார்த்தேன். ஒன்று அந்த மொட்டை அடிக்கிற சீனில்,
அதுக்கப்புறம் தியேட்டரில் படம் பார்த்ததுக்கப்புறம். ஏன்னா அப்போ கஷ்டத்தால் அழுதான், இப்போ சந்தோஷத்தால் அழுதான். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து என்னை போட்டு அடிக்கிறாருன்றாங்க, அண்ட் வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறாருன்றாங்க. இந்த படத்தில் எனக்கு கேரக்டர் நேம் வந்து மகுடி. மகுடின்னு பேர் கேட்டாலே எல்லாமே ஐயோ மகுடினால இல்லை மோசமானவங்க வந்து பேர் ஒரு ரணகலமாக இருக்கேன்னு யோசிப்பாங்க. ஏன் மோசமானவன்னா தப்பான விதத்தில் கிடையாது, அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கிறது அந்த படத்தினுடைய அந்த மகுடி கேரக்டர். ஏன்னா மகுடி இங்கே கேரக்டர் இந்த படத்துலேயே மலர், மகுடி, செல்வம், இது 3 கேரக்டர் தான் இந்த படத்தில் ஒரு டெப்தான ஒரு கேரக்டர். அது மகுடிங்கிறது ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு வில்லனாகவே தெரிய வருவான். ஏன் ரணகலமாக இருந்தான்னா அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பாசம், தன்னை விட்டு போயிடுவாளோ தான் மலரு. ஏன்னா அவன் கெடா வெட்டுறதே எதுக்குன்னா அவன் நமக்கு கிடைச்சதுக்காக தான் அந்த கெடவே வெட்டினான். அதுக்காக தான் தவிர வேற ஒன்றும் இல்லை. அவன் நல்லவன் தான், கிளைமேக்ஸில் நல்லவன் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். பிரசன்னா சார், நீங்கள் வந்து நிறைய பாடல்கள் நீங்கள் பாடிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு பாடலும் வந்து நீங்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் விஷுவலாக பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த படத்துடைய பாடல் பாடினதுக்கப்புறம் அது விஷுவலாக பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிது? யூஸ்வலாக சிங்கர்ஸ் யாராக இருந்தாலும் விஷுவலாக நல்லா வரணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். அதே மாதிரி வாய்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படி மேட்ச் ஆகிருக்கு, இவர் சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி. பட் அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. அது திருப்தி அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயம். பொதுவாக ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படிங்கிறதுலாம் அப்புறம் தான். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அப்பா நல்லா வந்துச்சு சாங், அப்படி திருப்தி ஆகணும். ஸோ சிங்கராக வந்து பார்க்கும்போது சாங்கும் நல்ல ஒரு பெப்பி நம்பர் மாதிரி. இந்த மூவியில் என்னோட சாங் நல்ல ஜாலியான ஒரு சாங்காக இருக்கும். ஆந்தனி தாஸ் சார் கிட்ட கேட்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க ஒரு கண்ணியமான ஒரு கேரக்டர் என்னது அப்படின்னு சொல்லிங்க. அப்படி என்ன ஒரு கண்ணியமான கேரக்டர் அது? இந்த மாதிரிலாம் வருமா படம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்த கேரக்டர் எனக்கு அதில் கிடைச்சி. நான் சின்ன பிள்ளையில் எப்படி இருந்தேனோ அதை அதில் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். அதான் எனக்கு அதோட நான் மறக்க முடியாத அந்த ஷூட்டிங் நடந்த ஏரியா. இங்கே அந்த ஒரிஜினல்னு சொல்கிறீங்களா, அந்த உண்மையான கிராமத்தை பார்க்கலாம், அந்த கிராம மக்களோட வாழ்க்கையை பார்க்கலாம். நாங்களாம் ஷூட்டிங் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கோம், ஒரு சைடு முந்திரி தோப்பில் போய் பச்சை முந்திரி கொட்டையை உரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். பச்சை முந்திரி. ஆமாம், அது அப்படி ஒரு டேஸ்ட்டு அங்கே போய் தான் பார்த்தேன் நான். அது மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள எங்களோட எல்லா கலைஞர்களுக்கும் அந்த ஊருக்கு மக்கள் கொடுத்த சப்போர்ட்டு, அந்த மண் இன்னும் மறக்க முடியல. அது ஒரு இப்போ காஞ்சி போன ஒரு பொட்டல் கடை இருந்தாலும் கூட அந்த மண் இன்னும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த யாவும் தான் எனக்கு இன்னும் அப்படியே இருக்குது. இங்கே வந்து எல்லாரும் உங்களை பற்றி பேசுனதை விட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாரோடைய வாயிலேருந்து வார்த்தைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விருது உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது யாருக்காக வந்து நீங்கள் டெடிகேட் பண்ணுவீங்க? ஆஃப்கோர்ஸ் மை மதர். உங்களோட அம்மாவுக்கு தானா? ஸோ அவங்க கொடுக்குற ஒரு கான்ஃபிடென்ஸ்னாலே அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறது எந்த அம்மா அது ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பொண்ணோட அழகு பற்றியே இல்லை ஏதோ இருந்தாலும் நம்ம பொண்ணு முடி எடுத்து பார்த்த பிறகு அவங்களோட அந்த இது பார்க்கணுமா இருந்துச்சு. அவங்கள கன்வின்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் ராஜா சார் மியூசிக்கு அம்மா விட்டுக்கிட்டு நல்லா இருக்குமா, படம் வரும்போது ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குமா, நம்ம பார்ப்போன்னு. சரி இஷ்டம் பார்ப்போம் அப்படின்னு மொட்டை அடித்த பிறகு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப சங்கடப்பட்டாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, அது படம் எல்லாம் பார்க்கும்போது. அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் இங்கே இருக்கவங்கள தவிர்த்து வேறு யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? பவர் ஸ்டாருன்னு செவ்வாழை ராசு, அப்புறம் நம்ம சுப்புராஜ் அண்ணன், அப்புறம் சூதுகவும் சிவகுமார், அப்புறம் சாரு, அப்புறம் நாராயணமூர்த்தின்னு நம்ம டைரக்டரு, அப்புறம் கலைராணி, கம்பம் மீனா, பேராசிரியர் ராமசாமி அப்படின்னு நடிச்சிருக்கேன். படத்தில் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாரையுமே அடிச்சிருக்கீங்க. ஹீரோயின் மட்டும்தான் நீங்கள் வந்து ரொம்ப நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஹீரோயினால தான் வந்து அவங்கள யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறனால எல்லாருமே அடிச்சிட்டு அந்த அம்மா தான் போட்டு நொறுக்கிருப்பாப்புல. சொந்த குழந்தைய தூக்கி வீசுவாப்புல. அங்கே மக்கள் பார்த்துருப்பாங்க. அடினா உங்க அடி எங்கட அது அடி வாங்கி பாருங்க பக்கத்துல அடிச்சதா கொஞ்சம் அடி குறைன்னு நினைச்சு அதுக்கப்புறம் போட்டு அடிக்கிறாரு. ஐயோ எதனால சார் இவ்வளோ லவ் பண்ணுறீங்க, அவங்களே ஏன் அடிக்கிறீங்க நீங்கள்? மொட்டை அடிக்கிறது என்ன காரணம்னா, இவன் அழகா இருக்கிறதால எல்லாம் வந்து இவளை வந்து பொறுத்தவங்க லவ் பண்ணா, இவன் அழகா சதிச்சுட்டா என்ன பண்ணுவாங்க? அப்போ மொட்டை அடிச்சு நான் திருப்பி சொல்லுவேன், மலரு இப்போவும் என் கண்ணுக்கு நீ அழகாக தான் தெரியுற, எப்போவும் என் கண்ணுக்கு மட்டும் நீ அழகாக தெரிஞ்சா போதும் மலரு அப்படின்னு சொன்ன வேண்டாம் இந்த படத்தில் கேரக்டர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து கிடா பூசரி மகுடி திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் நல்ல சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு மூவி. அண்ட் இதே மாதிரி பல சக்ஸஸ் அடைஞ்சு திரும்பவும் வந்து நம்ம எல்லாருமே ஒன்ஸ் அகேன் சக்ஸஸ் மீட்டில் திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.